வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காப்பி ரைட்ஸ், பேட்டன், குட்வில் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் A. current asset, B. fixed asset, C. intangible assets, D. investment. காப்பிரைட்ஸ், பேட்டன், குட்வில், ட்ரேட்மார்க் இது எல்லாமே இன்டான்ஜிபிள் அசெட், கண்ணுக்கு தெரியாத அசெட். இன்டான்ஜிபிள் அசெட், ஃபிக்ஸட் அசெட்டில் 2 வகை உண்டு. ஒன்று டான்ஜிபிள் அசெட்ஸ், இன்னொன்று இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாம் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி அந்த மாதிரி இல்லாம். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னா காப்பிரைட்ஸ், பேட்டன், குட்வில், ட்ரேட்மார்க் இதெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ சி இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கரெக்ட் ஆன்சர். The debts which are to be repaid within a short period, a year or less, are referred to as A. current liabilities, B. fixed liabilities, C. contingent liabilities, D. all the above. ஒரு கடன் ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அதுக்கு முன்னாடியோ கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கரண்ட் லைபிலிட்டின்னு பேர். A. current liabilities is the correct answer. The long-term assets that have no physical existence but are rights that have value is known as A. current assets, B. fixed assets, C. intangible assets, D. investments. Asset that have no physical existence but are rights that have value, அதுதான் குட்வில், காப்பிரைட்ஸ், பேட்டன், ட்ரேட்மார்க் இதுக்கெல்லாம் பேர் intangible assets. So C. intangible assets is the correct answer. Fourth one, the assets that can be converted into cash within a short period, that is 1 year or less, are known as A. current assets, B. fixed deposit, C. intangible assets, D. investment. கரண்ட் அசெட் மட்டும்தான் சீக்கிரமாக கன்வெர்ட் பண்ணிட முடியும், கேஷாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். அதாவது a year or less than a year. அதனால A. current asset is the correct answer. Fourth question, suppliers personal account are seen in the A. sales ledger, B. nominal ledger, C. purchase ledger, D. general ledger. சப்ளையர்ஸ் பர்சனல் அக்கௌண்ட் ஆர் சீன் இன் தி எங்கே இருக்கும்? அது சப்ளையர்ஸ் பர்சனல் அக்கௌண்ட்டை தவிர வேறு ஒரு இடத்துல இருக்கும். அது பர்ச்சேசஸ் லெட்ஜரில் இருக்கும். சி பர்ச்சேசஸ் லெட்ஜர். பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்ளையர்னு பேர். ஸோ சி பர்ச்சேசஸ் லெட்ஜர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், when a petty cash book is kept, there will be A. no entries made at all in the general ledger for items paid by petty cash, B. the same number of entries in the general ledger, C. fewer entries made in the general ledger, D. more entries made in the general ledger. இப்போ பெட்டி கேஷ் புக்கு எதுக்காக வச்சுருக்கோம்? சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சரை இன்கர் பண்ணிவிட்டு அதில் எழுதுறதுக்காக பெட்டி கேஷ் புக்கு வச்சுருக்கோம். அதனால பெட்டி கேஷ் புக்கு வச்சுருந்தா ஜென்ரல் லெட்ஜரில் ரொம்ப கம்மியாக தான் என்ட்ரி போகும். மற்ற பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் அதில் போகும். அதனால சி ஃபியூவர் என்ட்ரிஸ் மேட் இன் த ஜென்ரல் லெட்ஜர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7, the sales income, credit and cash of a business during a given period is called the sales income, credit or cash of a business during a given period is called A. transaction, B. sales return, C. turnover, D. purchase return. C.
சேல்ஸ் இன்கம் கிரெடிட்டட் இல்லாட்டி கேஷ் எதுவாக இருந்தாலும் பண்ணினோம் அப்படின்னாக்க அதோட டோட்டல் இன்கத்துக்கு பேர் டேர்ன் ஓவர்னு பேர். டேர்ன் ஓவர், சி டேர்ன் ஓவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8. The account that records expenses, gains and losses is A. personal account, B. real account, C. nominal account, D. none of the above. So, இது D, C, nominal account is the correct answer. 9th one. If a trial balance total do not agree, the difference must be entered in A. profit and loss account, B. nominal account, C. the capital account, D. a suspense account. ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலை, அந்த டிஃபரன்ஸோட அமௌண்ட்டை எங்கே போடணும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ டி, ஏ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10. If we take goods for own use, we should A. debit drawings account, credit purchases account, B. debit drawings account, credit stock account, C. debit sales account, credit stock account, D. debit purchases account, credit drawings account. குட்ஸை எடுத்தாலும் சரி, கேஷை எடுத்தாலும் சரி, டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் டெபிட்டு. ஸோ டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வருது, கரெக்டு. ஸோ ஏவும் பியும் டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, மற்றதெல்லாம் தப்பு. அடுத்தது கேஷ் எடுத்தோம் அப்படின்னாக்க டிராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். சப்போஸ் பேங்க்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டார் டு பேங்க். சப்போஸ் குட்ஸை எடுத்துக்கிட்டான்னா எந்த குட்ஸை எடுப்பான்? பர்ச்சேஸ் பண்ணி வச்ச குட்ஸை எடுப்பான். ஸோ பர்ச்சேஸுக்கு கிரெடிட் கொடுக்கணும். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பர்ச்சேஸில் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ங்கிறது ரைட்டு. அதனால ஏ டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11. The following is are the types of journal: purchases journal, sales journal, cash journal, D. all of the above. ஸோ எல்லாமே ஒரு ஜேர்னலோட டைப்பு தான். பர்ச்சேஸ் ஜேர்னல் ஒரு டைப்பு, சேல்ஸ் ஜேர்னல் ஒரு டைப், கேஷ் ஜேர்னல் ஒரு டைப்பு. ஸோ டி ஆல் த எபோங்கிறது கரெக்ட். ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12. The following is a statement showing the financial status of the company at any given time. A. trading account, B. profit and loss account, C. balance sheet, D. cash book. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கம்பெனி தெரிஞ்சுக்கணுன்னா பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும். ஸோ சி பேலன்ஸ் ஷீட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13. The following is a statement of revenue and expenses for a specific period of time. A. trading account, B. trial balance, C. profit and loss statements, D. balance sheet. ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் காட்டக்கூடிய அக்கௌண்ட் எது அப்படின்னாக்க சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14. Which of the following account can be classified as a real account? Rent expenses account, rent income account, insurance expenses account, D. cash account. So A. rent expenses nominal account, B. rent income nominal account, insurance expenses nominal account தான். D. cash account is the real account. அதனால D is the correct answer. 15. Which of the following highlights the correct order of the stages in accounting cycle? A. journalizing final accounts, posting to the ledger and trial balance. இது டைரக்டாக ஆன்சரை பார்த்துடலாம். B is the correct answer. journalizing, அதுக்கப்புறம் போஸ்டிங் டு த லெட்ஜர், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸுக்கு அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16. One of the detailed rules used to record business transaction is A. objectivity, B. accruals,
C. Double entry bookkeeping. D. Going concern. Detailed rules used to record business transaction அப்படின்னாலே C. Double entry bookkeeping is the correct answer. 13. Which of the following are assets? A. 1. Cash and cash at bank. 2. Land and fixtures. 3rd. Loans and creditors. 4th. Mortgage loans and debtors. இப்போ A 1 and 2, B 1 and 3, C 1 and 4, D 2 and 3. எது அசெட், எதெல்லாம் இதில் அசெட்டுன்னா கண்டிப்பாக 3 லோன்ஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் கிடையாது. அடுத்தது 4th ஒன் மார்ட்கேஜ் லோன்ஸ் அண்ட் டெட்டாஸ் கிடையாது. ஸோ இந்த 3யும் 4ம் கண்டிப்பாக கிடையாது. கேஷ் கண்டிப்பாக அசெட், கேஷ் அட் பேங்க் அசெட், லேண்ட் அசெட், ஃபிக்ஸர்ஸ் அசெட். ஸோ 1 and 2 எங்கே இருக்குது? ஏல இருக்குது. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18. Pongal advance given to an employee is A. Revenue expenditure, B. Capital expenditure, C. Not an expenditure, D. Deferred revenue expenditure. பொங்கல் அட்வான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? லோன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ சி நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19. The process of recording financial data up to trial balance is A. Classifying, B. Summarizing, C. Analyzing, D. Bookkeeping. The process of recording financial data up to trial balance அதுக்கு பேரு bookkeeping. So D. Bookkeeping is the correct answer. 20. Which of the following methods of depreciation is not recognized by income tax law? By income tax law. A. Straight line method, B. Diminishing balance method, C. Both straight line and diminishing balance method, D. None of the above. இன்கம் டேக்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணாத இருக்கிற மெத்தட் வந்து டிப்ரிசியேஷன் மெத்தட் வந்து A. Straight line method is the correct answer. 21. Which of the following is an example of capital reserve? Workman compensation fund, B. Premium received on issue of shares or debentures, C. General reserve, D. None of the above. Capital reserve அப்படின்னாலே ஒரு 10 ரூபாய் இருக்கிற ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேரை 12 ரூபாய்க்கு கொடுத்தாக்க, சப்போஸ் அந்த 2 ரூபாய்க்கு பேர் ப்ரீமியம், அந்த ப்ரீமியத்துக்கு பேர் தான் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ பி. ப்ரீமியம் ரிசீவ்டு ஆன் த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 22. Which of the following is an example of revenue reserve? A. Profit on reduction of debentures, B. Profit on revaluation of fixed, C. Investment fluctuation fund, D. Profit on reissue of forfeited share. ரெவென்யூ ரிசர்வுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சி. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23. Dividend equalization reserve is A. Specific reserve, B. General reserve, C. Secret reserve, D. None of the above. None of the above. So dividend equalization reserve is A. Specific reserve is the correct answer. General reserve 24. General reserves are shown in A. Revaluation account, B. Profit and loss account, C. Balance sheet, D. None of the above. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் காமிப்பாங்க. சி. பேலன்ஸ் ஷீட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25. The loss on sale of an asset is debited to A. Profit and loss account,
B. Trial balance credit side. C. Balance sheet. D. Trading account. So loss on sale of an asset is debited to A. Profit and loss account is the correct answer. Thank you very much. All the best. இந்த செட் ஆஃப் MCQ நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஃபர்தராக கண்டினியூஸாக MCQ செட் வரும். ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னாக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.